Let's pray as we begin our worship service this morning. நம்முடைய ஆராதனை தொடங்கும் நம்ம ஜெபிப்போமாக. மகா இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். மறுபடியுமாக நீங்களை கொண்டு சேர்த்தீங்க, அதுக்காக நன்றி. புதிய நாளுக்காக நன்றி. Thank you for the new day, new hope, new beginning in our life. I pray that, Father, as we have gathered this morning to worship you, make it a blessing. Those who are watching us online, make it a blessing for them. Speak to us through thy word, through the songs. And I pray that, Lord Jesus, bless everyone. Yet many more have to come, bring them safe. Thank you. Thank you for listening. I'll pray, commit everything. In Christ Jesus' name we pray. Amen. I told you this fact very clearly. ஏற்கனவே இந்த சத்தியத்தை உங்களோடு கூட நன்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். And chapter 1 of Philippians speaks about single mind. ஒன்றாம் அதிகாரமானது ஏக சிந்தை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். And chapter 2 speaks about submissive mind. இரண்டாவது அதிகாரமானது தேவனுக்கு நேராய் கீழ்ப்படிந்து இருக்கிறதான சிந்தை குறித்து பார்க்கிறோம். And chapter 3 மூன்றாம் அதிகாரத்திலே கற்றுக்கொள்கிற காரியம் spiritual mind. ஆவிக்குரிய சிந்தை குறித்து பார்க்கிறோம். So all this with have a real meaning to understand, every believers to follow and understand. ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And today I'll be taking a portion from chapter 3 verse 15 to 21. இன்றைக்கு பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். I know that last week portion also I have taken verse 15 and 16. போன வாரத்தில் உள்ளதான வசனம் அதனுடைய 15 16 வசனங்கள் போன வாரம் நாம் ஏற்கனவே பார்த்த வசனங்களா எடுத்திருக்கிறேன். But there is another thought I am giving. ஆனால் அதுல இன்னொரு சிந்தை உங்களோடு கூட நான் சேர்க்க விரும்புகிறேன். Philippians chapter 3 verse 15 to 21. பிலிப்பியர் நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். That give an exhortation, believers are to have a walk that pleases God. இந்த வேத பகுதி போதிக்கிறதான காரியம் விசுவாசிகள் நடக்கிறதான நம்முடைய நடக்கை தேவனை பிரீதிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So that is the portion which was mentioned about. இந்த ஒரு வேத பகுதியை நாம் அதிலே தெளிவாய் பார்க்கிறோம். That is what the title I have given, threefold walk of believers from this portion. இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு விசுவாசியினுடையதான 3 விதமான நடக்கை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். I have been concentrating as a spiritual mind people. You should be a aiming Christian. ஆவிக்குரிய சிந்தை குறித்து கற்றுக்கொண்டோம். ஒரு நோக்கமுள்ள கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்று வந்தோம். And last week I told you you should be a winning Christian on the basis of the race, running race. ஓடுகிறதான ஓட்டத்திலே வெற்றியுள்ள கிறிஸ்தவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்திலே நாம் பார்த்தோம். So if I say today, இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் walking Christian. நடக்கிற கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். And what kind of walk? எப்படிப்பட்டதான நடக்கை இருக்க வேண்டும்? 3 things I will mention. 3 காரியங்கள் உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகிறேன். So you and me need to understand. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று. Not simply I wanted to speak something and go away, but I want you to understand that. நான் ஏதோ பேசி சென்று விடுகிறது அல்ல, விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Threefold walk of believers. ஒரு விசுவாசிகளுடையதான 3 விதமான நடக்கைகளை குறித்து பார்க்கிறோம். A walk of maturity. ஒரு மேன்மையான ஒரு முதிர்ச்சியான பக்குவதை உள்ளதான ஒரு நடக்கை இருக்க வேண்டும். Verse 15 and 16. அதனுடைய 15 16 வசனங்கள் அதை குறித்து சொல்லுகிறது. Number 2, இரண்டாவதாக a walk of watchfulness. ஒரு காத்திருக்க கூடியதான ஒரு நடக்கை இருக்க வேண்டும். When I say the word watchfulness, காத்திருத்தல் என்று சொல்லி கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது pay close attention. நீங்கள் நெருங்கி கவனம் செலுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். The third one, மூன்றாவதாக a walk of heavenly citizen. பரம அழைப்பினுடையதான குடியுரிமை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். 3 things. 3 காரியங்கள் நாம் பார்க்கிறோம். Simple thought, மிக எளிமையான சிந்தனை இது, but deep meaning. ஆனால் ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி இருக்கிறது. Let us study that. இன்றைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். Number 1, முதலாவதாக verse 15 and 16. அதனுடைய 15 16 வசனங்கள். And talking about the first thing, முதல் காரியமாய் பேசப்படுகிற காரியம்
walk of maturity. ஒரு தேறின கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. That word is there in verse 15 and 16. அதனுடைய 15ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் அந்த வார்த்தை வருகிறது. Look into that verse 15, read that one. அந்த 15ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். தேறினவர் யாவரும். Did you see that word very clearly? Those who are mature. In English that word is there. Those who are mature. As many as are mature have this mind. தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். Look into verse 16. அதனுடைய 16ஆம் வசனத்தை பாருங்கள். And the last part. அதனுடைய கடைசி பகுதி. Let us walk by the same rule. படிச்சிடுங்க தமிழ்ல. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். Did you see that wording is very clear? Paul emphasized. அந்த வார்த்தையை மிக தெளிவாய் பார்த்தீர்களோ? அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாய் இதை குறித்து சொல்லுகிறார். Last week I have explained about let us run according to the rule, discipline. I told you. போன வாரத்துல ஏற்கனவே சொன்னேன், நாம் ஓடுகிறதான ஓட்டத்திலே ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். Here another thought is coming. இங்கு இன்னொரு சிந்தை வருகிறது. Believers should be a matured believers. விசுவாசிகள் தேறினவர்களா இருக்க வேண்டும். We should not be a babe always. ஒருபோதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் குழந்தைகளாய் நாம் ஒருபோதும் இருக்கலாகாது. When you accepted Christ, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது you were babes in Christ. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் குழந்தைகளாய் இருந்தீர்கள். So you were drinking milk. நீங்கள் பாலை குடிக்கிறவர்களாய் இருந்தீர்கள். That is what the Bible says. அதைத்தான் பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. As you grow, நீங்கள் வளருகிற வண்ணம் you have to eat strong food. நீங்கள் உறுதியான சிறந்த ஆகாரத்தை நீங்கள் உண்ண வேண்டும். You cannot, elderly people or the people those who are above 15 and 16 still cannot leave a milk and a Cerelac. You will not grow, you know. 15 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இன்னும் பாலையோ செர்லாக்கை கொடுத்து நாம் ஒருபோதும் வாழ நமக்கு இயலாது. And you need to be mature. நாம் தேறினவர்களாய் அதிலே ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். That is what God expects from us. அதைத்தான் தெய்வம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். You and me are saved, not sitting in the same place as babes, and you should be walking mature person. Walk as a mature personality. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட இடத்திலே இருக்க வேண்டும் என்பதல்ல, முதிர்ந்தவர்களாய் தேறின கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். One mark of spiritual maturity, ஒரு தேறினதான ஒரு ஆவிக்குரிய அடையாளம் இதுவாய் இருக்கிறது. is a desire to go with Christ, desire to go on with Christ. கிறிஸ்துவோடு கூட தொடர்ந்து செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் ஒரு தேறின கிறிஸ்தவனுடைய அடையாளமாய் இருக்கிறது. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், you should be live in the standard what God has called you. தேவன் உங்களை எந்த ஸ்தானத்திற்கு அழைத்திருக்கிறாரோ நீங்கள் அந்த ஸ்தானத்திலே வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். When you believed in Christ, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது your position is in Christ Jesus, seated together with him. Ephesians speaks about it. எபேசியர்கள் நிருபம் பேசுகிறது, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அவரோடு கூட பந்தி அமர்ந்திருக்கிற நபராய் இருக்கிறீர்கள். That means your position is exalted position. அப்படி என்று சொன்னால் உங்களுடைய அந்தஸ்து அவரோடு கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. Once you were thrown out, ஒரு காலத்தில் நீங்கள் எரியப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். when you accepted Christ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, when he restored us from the down part and brought it, உளையான சேற்றிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுத்த பிறகு, and you are an exalted person, நீங்கள் உன்னதத்திலே உயர்த்தப்பட்ட நபர்களாய் இருக்கிறீர்கள். you should not go below standard. ஒருபோதும் உங்களுடைய அந்தஸ்திலிருந்து நீங்கள் கீழே போய்விடக் கூடாது. Most people live far below of the exalted position. எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார்களோ உயர்த்தப்பட்ட இடத்திலிருந்து ரொம்ப கீழாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் உண்டு. Believers, let me tell you very clearly, விசுவாசிகளை தெளிவாய் நான் சொல்ல விரும்புகிறேன். God expects from you as a mature Christian. தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் தேறின கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். Did you see the words which is written here? இதில் எழுதப்பட்டதான வசனத்தை பார்த்தீர்களா? I think the word is here, na? அந்த வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. You know which word is this? அதில் எழுதப்பட்டதான வார்த்தை என்ன? Colossians chapter 1 verse 28. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம். That is what it is mentioned there. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And you see that we preach Christ and him crucified and is glorified. And the word, read verse chapter 1
verse 28. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து அவரே ഞങ്ങൾ അറിയിച്ച് எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். We are preaching and teaching the word of God only. It is not a time pass. It is not a time pass. ஒரு பொழுதுபோக்கு நேரத்தை செலவழிப்பதற்காய் நாங்கள் ஒருபோதும் பிரசங்கிக்கிறதில்லை. Worship services, prayer meeting, fasting prayer is not a time pass. உபவாச கூடுகையா இருக்கட்டும், தெய்வனை ஆராதிக்கிற நேரங்களா இருக்கட்டும், பொழுதுபோக்குனுடைய நேரங்கள் அல்ல. It is the place where we learn and we may be more mature. நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிறதான இடம் இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேறக்கூடியதான ஒரு இடமா இருக்கிறது. I want every believers, those who are sitting, இங்கு அமர்ந்திருக்கிறதான எல்லா விசுவாசிகளும் you should behave like a matured person. ஒரு தேறின கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி You விரும்புகிறேன். should not be like a babe in Christ. Don't act like a funny thing. ஒருபோதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் குழந்தைகளாய் நீங்கள் இன்னும் நடித்துக் கொண்டே வாழ வேண்டாம். Turn with me to Ephesians chapter 4. எபேசியர்கள் நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம். Just back of this Philippians. இந்த பிலிப்பியர்களுடைய புத்தகத்திற்கு பின்னாடி உள்ள ஒரு புத்தகமா இருக்கிறது. Read verse 1 and 2. அதனுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். Ephesians chapter 4 verse 1 and 2. எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேணும். Did you see that word very clearly? இந்த வார்த்தையை தெளிவாய் பார்த்தீர்களா? அழைத்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். The worthy of calling. Somebody is not somebody from the street called you. Heavenly Father, sovereign God, all powerful called you, separated you, and you should live a standard of that man. தெருக்களில் இருந்து யாரும் உங்களை அழைக்கவில்லை. பரலோகத்தின் தேவனானவர், மகிமையாய் வீற்றிருக்கிற தேவனானவர், அந்த அந்தஸ்திலிருந்து தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். A mature Christian behavior should have high moral standard. ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவனுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்க வேண்டும். That is what God wants. அதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறார். Look into verse 2. அதனுடைய 2ஆம் வசனத்தை பாருங்கள். And the chapter 4 verse 2. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். How a mature Christian should behave. எப்படி ஒரு தேறின கிறிஸ்தவன் நடந்து கொள்ள வேண்டியதான விதங்கள். 3 things it is written there. 3 காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. படிச்சிடுங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. Did you see that one? 3 things it is written. 3 காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. A mature Christian will walk as a mature, number 1, walk of humility. ஒரு தேறின ஒரு கிறிஸ்தவன் அவனுக்குள் பார்க்கிறதான முதலாவது குணாதிசயம் மனத்தாழ்மையாய் அவன் நடந்து கொள்வான். Number 2, இரண்டாவதாக walk of gentleness, சாந்தமாய் அவன் நடந்து கொள்வான். Third one, மூன்றாவதாக walk of patience, பொறுமையாய் அவன் நடந்து கொள்வான். This is not only inside the church, இது சபைக்குள்ளே மாத்திரமல்ல, in your family too, உங்களுடைய குடும்பத்திலும் கூட இவை சொல்லப்படுகிறது. in your business place too, உங்களுடைய தொழிலிடத்திலும் அவை சொல்லப்படுகிறது. in all behavior in the market too. நீங்கள் உங்களுடையதான மார்க்கெட்டிலும் நடந்து கொள்கிற காரியத்தை when you go to the supermarket, and there also your behavior with all the walk of humility and the walk of meekness and walk of patience. நீங்கள் எந்த கடைகளுக்கு சென்றாலும் ஒரு சாந்தமாய் மனத்தாழ்மையாய் பொறுமையாய் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். This is what the mature Christian has. இதுதான் ஒரு தேறின கிறிஸ்தவனுடையதான குணாதிசயமாக இருக்கிறது. Others look at and say, this man is different than we. மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இந்த நபர் நம்மளை காட்டிலும் வித்தியாசமான நபர் என்று சொல்லி. This morning let me tell you the first point very clearly. இந்த காலை நேரத்திலே முதல் குறிப்பை தெளிவாய் நான் சொல்லிக் கொள்கிறேன். Walk as a mature Christian. ஒரு தேறின கிறிஸ்தவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். Number 2. இரண்டாவதாக the second one, இரண்டாவது காரியமாய் பார்க்கக்கூடிய காரியம் walk of watchfulness. ஒரு காத்திருக்கக்கூடியதான ஒரு கவனமாய் காத்திருக்கிறதான ஒரு நடக்கை இருக்க வேண்டும். And that is means I already told, play a close and pay close attention
and watchful. You know, watchman, watch means people, those who are taking care of who comes and who goes, and those things very carefully watching. ஒரு நபருக்கு பொறுப்பு கொடுத்த பிறகு பார்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த நபர் கவனிக்க வேண்டும். யார் வருகிறார் செல்லுகிறார் என்று சொல்லி அந்த காவலாய் பணியாற்றுகிற நபர் அதை கவனிக்க வேண்டும். Two areas are there. ரெண்டு வழிகள் அதிலே விதங்கள் அதிலே இருக்கிறது. Mature Christian, ஒரு தேறின கிறிஸ்தவன், your walk should be very careful, watchful, pay a close attention. உங்களுடையதான தெளிவான ஒரு கரிசனை, ஒரு நோக்கம் உள்ளதான ஒரு செயலாக இருக்க வேண்டும். Two areas are there. ரெண்டு விதங்கள் அதிலே இருக்கிறது. Number one, முதலாவதாக look into verse 17. அதனுடைய 17ஆம் வசனத்தை பாருங்கள். Verse 17 there is a word. அதனுடைய 17ஆம் வசனத்தில் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறது? படிச்சிடுங்க. சகோதரரே, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி, என்னோடு கூட பின்பற்றுന്നവர்களாയി, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுனபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். மாதிரியாக, a pattern of walk to see. You know what is the first area? And is talking very clearly that one, pay attention to the people, those who led you, and follow their footsteps. உங்களுக்கு வழிகாட்டினவர்கள், உங்களை நடத்தினவருடைய மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். Paul says that one, follow as a pattern of my life. இங்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி மாதிரியாக I have இருக்கட்டும். shown you my example. என்னுடைய உதாரணத்தை நான் உங்களுக்கு There are காண்பித்திருக்கிறேன். many others showed their example. அநேகர் தங்களுடைய உதாரணத்தை காண்பித்திருக்கிறார்கள். This morning let me tell you very clearly. இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் நான் சொல்லிக் கொள்கிறேன். And every mature Christian watchfully follow others, those who have taught the word of God, follow their faith. ஒரு தேறின கிறிஸ்தவன் தன்னை யார் கிறிஸ்துவுக்குள் நடத்தினார்களோ அவர்களை கூர்ந்து கவனித்து அவருடைய பாதையில் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Read one more verse. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். Hebrews chapter 13. எபிரேயர்கள் நிருபம் அதனுடைய 13ஆம் அதிகாரம். Hebrews chapter 13. எபிரேயர்கள் நிருபம் அதனுடைய 13ஆம் அதிகாரம். Verse 7. அதனுடைய 7ஆம் வசனம். I want everybody to look into the Bible. நீங்கள் வேதாகமத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Every one of you open your Bible, is there or not, you see that. உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் திறந்து பாருங்கள், சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறதா என்று சொல்லி கவனித்து பாருங்கள். படிச்சிருங்க. Verse 13, I mean word chapter 13 verse 7. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். You see the word, it is those who led you, taught the word of God, remember how they have taught you. தேவ வசனத்தை போதித்தவர்கள், உங்களை நடத்தினவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை குறித்து நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். And then imitate their faith. அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். Listen believers, விசுவாசிகளை கவனியுங்கள். Don't take the bad thing of a person who led you. உங்களை நடத்தினதான ஒருபோதும் அவருடைய தவறுதலான பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Solomon started a good work. சாலமோன் தன்னுடைய வாழ்விலே சிறப்பான காரியத்தை அவன் ஆரம்பித்தான். He started with good. அவன் நன்மையாய் நலமானதாய் அவன் துவங்கினான். But the end was a tragedy. ஆனால் அவனுடைய முடிவோ மிக மோசமானதாக இருந்தது. I don't want anybody to follow Solomon's pattern. நீங்கள் யாருமே சாலமோன் பின்பற்றினதான விதத்தை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். He had so many wives, so let me also have some more wives. அவனுக்கும் ஏராளமான மனைவிகள் இருந்தார்கள், நானும் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நான் அந்த வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். That poor fellow said that all that is vanity, my life gone. கடைசியாய் சாலமோன் சொன்னான், எல்லாம் மாயை, என் வாழ்க்கை இழந்து போனது என்று சொல்லி அவன் சொன்னான். Don't follow such kind of people at all. ஒருபோதும் அப்படிப்பட்ட நபர்களை பின்பற்ற வேண்டாம். His beginning was good and the word of God was good, warning was there, but he did not live up what the standard. அவருடைய துவக்கம் நலமானதா இருந்தது, எச்சரிப்பு இருந்தது, ஆனால் எச்சரிப்புக்கு அவன் ஒருபோதும் செவி கொடுக்கவில்லை. This morning let me remind you this fact very clearly. இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெளிவாய் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். Walk after those who have shown you, and that is why we taught you many of the heroes of faith, and giving an example you may follow according to that. அநேக விசுவாச வீரர்களுடையதான நாயகர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்களை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். Hudson Taylor went and started the ministry in China from nothing, started with a 10 pound
did a great work. Follow the example of such kind of things. ஹட்சன் டெய்லர் 10 பவுண்டோடு கூட சீனா தேசத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தார். விசுவாசத்தோடு கூட தான் ஆரம்பித்த ஊழியமாய் இருந்தது. And let us follow the same thing and the pattern of such kind of things. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். Amy Carmichael குறித்து பார்க்கிறோம். And Donnerwood Fellowship started with a ministry, never gone back to the house. That is to be followed and to our pattern of life. டோனாவூரிலே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து பார்க்கிறோம். எமி கார்மைக்கேல் ஒருபோதும் தன்னுடைய தாயகத்திற்கு செல்லவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் அவருடைய வாழ்வில் இருந்தது. Follow their faith and remember the teaching which is good we may have to follow. அவருடையதான விசுவாசம், அவர்கள் போதித்ததான காரியங்கள் நமக்கு அவை நன்மையானதாக இருக்கட்டும். Walk watchfully. நீங்கள் கண்ணும் கருத்துமாய் நீங்கள் இருக்க வேண்டும். That is why that word says. அதுதான் இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. The second area, இரண்டாவது வழியை குறித்து பார்க்கிறோம். the first area that walk watchfully, those who have led you, pattern of their life, take it what we can adopt it. தங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாய் உங்களுக்கு போதித்ததான நன்மையான காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி முதல் பகுதியை பார்க்கிறோம். Verse 18. அதனுடைய 18ஆம் வசனம். Another area I want you to look into that. இன்னொரு காரியம் இருக்கிறது. இன்னொரு பகுதியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Look into verse 18. அதனுடைய 18ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று the enemies of the cross of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். படிச்சிருங்க கண்டினியூஸ். உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். கண்ணீரோடு சொல்றது. Paul says that one. And the second area of the life that it is speaking very clearly, and there are people, those who are standing against the cross of Christ. கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு விரோதமாய் நிற்கிறதான நபர்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். And he says that very clearly. மிக தெளிவாய் தான் கற்றுக் கொடுக்கிற காரியம். You know who are these people, enemies of the cross of Christ? சிலுவையினுடையதான எதிராளிகள் யாராய் இருக்கிறார்கள்? Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். They are false teachers. கள்ள உபதேசமார் சிலுவைக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மிக கவனமாய். False teachers. தவறுதலாய் உபதேசிக்கப்படுகிற கள்ள உபதேசிகள். Walk watchfully the false teachers, those who come to your house and those who just teach you against from the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் புரட்டி பேசுகிறதான கள்ள உபதேசிமார்களை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். Paul says, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், I weep over them, I cry over them. இங்கு அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நான் அவர்களை குறித்து கண்ணீரோடு சொல்லுகிறேன். Have you seen any places Paul has cried because he was persecuted? தான் உபத்திரவப்பட்டேன் என்று சொல்லி வியாகுலத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி தான் அழுததை குறித்து எங்கேயாவது பார்க்க முடிகிறதா? In Philippi he was beaten, taken to the jail. He was not crying. He was just clapping hands and praising the Lord. சிறைச்சாலையில இருக்கும் பொழுதும் அடிபட்ட பொழுதும் ஒருபோதும் வலியினாலே அளவில்லை, தேவனை துதிக்கிறவனாய் தான் இருந்தார். And we have seen many missionary journeys. He was beaten and thrown out, but never cried when he was persecuted. But he cried today. He says that because of the people, those who teach wrong thing, false teachers. அநேக மிஷனரி பிரயாணங்களை தான் செய்திருந்தும் கூட அடிக்கப்பட்ட பொழுதும் ஒதுக்கப்பட்ட பொழுதும் அதை குறித்து கண் கலங்கவில்லை. ஆனால் தவறுதலான உபதேசிகளை குறித்து தான் வருந்தி பேசுகிறதை பார்க்கிறோம். If at all we cry for many believers, only one thing, they should not depart from the Lord. நாம் ஏதாவது ஒரு காரியத்துக்காய் விசுவாசிகளை குறித்து அழ வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த விசுவாசிகள் தேவனை விட்டு விலகக்கூடாது என்பதே நம்முடைய கண்ணீரினுடைய அனுபவமா இருக்கட்டும். I want you to look into the next verse. நீங்கள் அடுத்த வசனத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி verse 19. அதனுடைய 19ஆம் வசனம். verse 19. அதனுடைய 19ஆம் வசனம். Three description about these false teachers. இந்த கள்ள உபதேசிகளை குறித்து மூன்று குறிப்புகளை தான் முன்வைக்கிறார். I want you to understand that word. நீங்கள் இந்த கள்ள உபதேசிகளை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்கள். And it will take little time to explain. நான் அதை விளக்குவதற்கு அதிலே கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். In your Bible you underline three description about these false teachers. இந்த கள்ள உபதேசிமார்களை குறித்து மூன்று குறிப்புகள். படிச்சிருங்க, தமிழ்ல படிச்சிருங்க சீக்கிரமாக. அவர்களுடைய முடிவு அவருடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் நம்பர் 1.
அவருடைய தேவன் என்னது? வயிறு. வயிறு. முதலாவது காரியம், அவர்களுடைய தேவன் வயிறாய் Their இருக்கிறார். God is their stomach. அவர்களுடைய தேவன் வயிறாய் இருக்கிறார். Number 2. இரண்டாவதாக என்னது? அவர்களுடைய மகிமை Their glory is in their shame. அவர்களுடையதான மகிமை அவர்களுடையதான செயலிலே இருக்கிறது. லெஜ்ஜா. இல்ல தமிழ்ல என்ன எழுதிருக்கு? லெஜ்ஜை. And third one, மூன்றாவதாக அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். their mind is on earthly things. அவர்களுடைய சிந்தனை பூமிக்குள்ள காரியங்களை குறித்தே அவர்கள் சிந்திக்கிறார்கள். Listen very carefully. கவனமாய் கவனியுங்கள். These false teachers, இந்த கள்ள உபதேசிகள், their description means giving a detail about somebody else, someone else or something மற்றவர்களை else. குறித்து இல்லைஎன்றால் கள்ள உபதேசிகளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு 3 குறிப்புகள். Number 1. முதலாவதாக, What is number 1? முதலாவது காரியம் என்ன? Their God is, தமிழ்ல சொல்லுங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க, இன்னைக்கு தமிழ் தெரியாது, நீங்களே சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க, சப்தமா சொல்லுங்க. அவருடைய தேவன் என்று சொன்னா சாப்பாட்டுராமன். வேற என்ன சொல்லணும் அதுக்கு? அதுதானே கரெக்டான வேர்டு இல்ல? Their God is their stomach. அவர்களுடைய தேவன் அவர்களுடைய வயிறே அவர்களுக்கு தேவனாய். They live for the pleasures of their body. தங்களுடைய சரீரத்தினுடைய இன்பத்திற்காக மாத்திரமே அவர்கள் வாழ விரும்புகிறார்கள். They go to the house where the shepherd is ready. எங்கு உணவு ஆயத்தமா இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு சரியாய் சந்தித்து விடுவார்கள். Have you seen some of the preachers and teachers? They say that one this and that. They come only from first day to the 10th day. Other days they won't come. பிரசங்கியாளர்களா இருக்கட்டும், வீடு சந்திக்கிறவங்க 10 நாள் மாதத்துல 10 நாள் மாத்திரமே வருவாங்க. 10ஆம் தேதி தாண்டிட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க. 10th days they will, first 10 days they will come. Praise the Lord brother, I prayed for you and I have seen this and that. First 10 days அப்பதானே salary கிடைக்கும். salary கிடைக்கும்னா first 10 days தானே. ஒரு மாதத்துல முதல் 10 நாட்களுக்குள்ளே உங்களை சந்திக்கிறவர்கள் வீடு சந்திப்புக்குள்ளே வந்து கொள்வார்கள். ஏனா நீங்க அப்பதான் சம்பளம் வாங்கி இருப்பீங்க. And then 2-3 praise the Lord and prayer and powerful, and the prayer will be ஆசீர்வதியம். Amen. அப்ப 50 ரூபாய்க்கு பாரு 100 ரூபாய் கொடுத்துருவேல. உங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி உன்னதமான சத்தத்திலே ஜெபம் பண்ணீங்கன்னா 50 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 100 ரூபாய் கொடுத்துருவீங்க. People comes not with the real mind. I am telling very carefully. உண்மையான சிந்தை பாரத்தோடு உங்களை சந்திக்க வருகிறது. 30 years I am serving in Melagaram area, never gone to any house apart from my believers. என்னுடைய விசுவாசனுடைய வீட்டை தவிர என்னுடைய 30 வருட ஊழிய பாதையிலே வேற எந்த வீட்டுக்கும் நான் போனதில்லை. And I don't go also. If they call, I will go and pray. என்னை அழைத்தால் மாத்திரமே, விசேஷித்து அழைத்தால் மாத்திரமே நான் சென்று ஜெபிப்பதுண்டு. Believers understand. விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். People comes with a different motivation. Be aware of those people. வித்தியாசமான எண்ணங்களோடு உங்களை சந்திக்க வருவார்கள். எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One more verse you read. இன்னொரு வசனத்தை கூட Romans வாசிப்போம். chapter 16. ரோமர்கள் நிருபம் அதனுடைய 16ஆம் அதிகாரம். And verse 17 and 18. I want everybody to read and understand. அதனுடைய 17 18 வசனங்களை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். Take everyone. Romans chapter 16. ரோமர்கள் நிருபம் அதனுடைய 16ஆம் அதிகாரம். Verse 17 and 18. அதனுடைய 17 18 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அடுத்த வசனம், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வசனம் 18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து. மறுபடி ஒரு தடவை வாசிச்சிருங்க. ஞான் சொன்னது தப்பானுங்க, நீங்களே வாசிச்சிருங்க. தேவ வசனத்தில் என்ன சொல்லி இருக்கேன்னு படிச்சிருங்க சிஸ்டர். 18ஆம் வசனம், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனத்தினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். They cheat the simple-minded people, coming and smooth words and talk something
and cheat you. நய வசனிப்பினாலே வந்து அவர்களை வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லி தெளிவாய் பார்க்கிறோம். Bible verse only, the word of God, Spirit of God has speak to your heart. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசட்டும். One more verse I am taking. இன்னொரு வசனத்தை கூட நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். Titus chapter 1. தீத்துனுடைய புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம். Titus chapter 1. தீத்துனுடைய புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம். Verse 10 to 12. அதனுடைய 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை. Don't listen my preaching, listen the word of God. என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்க வேண்டாம், வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி தெளிவாய் பாருங்கள். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். முழு குடும்பத்தையும் குழப்பி எடுக்கிறார்கள். Next verse I like. அதனுடைய அடுத்த வசனம் எனக்கு பிடித்த ஒரு வசனமா இருக்கிறது. Look into that next verse I like. அதனுடைய அடுத்த வசனத்தை பாருங்கள். One of the philosopher of Crete, one of the philosopher of Crete, he has said about that too. கிரேத்தானுடையதான ஒரு தத்துவ ஞானி இவ்வண்ணமா இதை குறித்து சொல்லி இருக்கிறார். படிச்சிருங்க. கிரேத்தா தீவார், கிரேத்தா தீபர், ஓயா பொய்யர். ஓயா பொய்யர் എന്ന് சொன்னா என்னது? വാ തുറന്നാൽ என்ன சொல்லும்? பொய் தானே. ஓயா பொய்யர். Always liars. English what is that? It is written always liars. எப்பொழுதுமே அவர்கள் சொல்லுகிறது பொய்யை தவிர வேற எதுவுமே இல்லை. We teach children. நாம் பிள்ளைகளிடத்தில் கற்றுக் கொடுக்கிறோம். We teach adults. பெரியவரிடத்தில் கற்றுக் கொடுக்கிறோம். We tell them very clearly, never tell a lie. பெரியவரிடத்தில் யாவரிடத்திலும் கற்றுக் கொடுக்கிறோம், ஒருபோதும் பொய் சொல்லாதிருங்கள். Watchful. Such kind of people are not mature in the Lord. அப்படிப்பட்டதான நபர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உண்மையாய் தேறினவர்களாய் இருக்கிறார்கள். Always liars. எப்பொழுதுமே அவர்கள் பொய்களாய் இருக்கிறார்கள். And then evil beast. தமிழ்ல என்ன? evil beast என்னது? துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்கள். பின்ன third one. பெருவயிற்று சோம்பேறிகள். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வசனம் அது? என்னது? கடைசியில் என்னது? பெருவயிற்று சோம்பேறி. பெருவயிற்று അവനെന്ന് പറഞ്ഞാൽ അവൻ്റെ വേല എന്നെന്ന് தெரியுமா? சாப்பிடுക தூங்குക പിന്നെ പോവുക, சாப்பிடுക തൂങ്ങുക. பெரும் வயிற்று சோம்பேறி. அம்பர்லா ஸ்டொமக் ஆனல என்னை மாதிரி அம்பர்லா ஸ்டொமக். என்ன அம்பர்லா ஸ்டொமக்? சாப்பிடுക தூங்குவா உட்கார்றவங்க ஒன்றுமே செய்ய மாட்டான், சும்மா இருന്ന് எங்கெல்லாம் அவசரம் கிட்டுமோ அங்கெல்லாம் போய் குழப்படி உண்டாக்குறதா. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் ஒரு பிரச்சனை உருவாங்க. 8 பரோட்டா சாப்பிட்டுட்டு பின்ன என்ன? வரട്ടെ വന്നുകൊണ്ടേ ഇരിക്കട്ടെ. And our stomach only can hold up to 8 பரோட்டா, but 15 பரோட்டா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம வயிற்றுக்கு பத்தக்கூடிய பரோட்டா 8 அனந்தான். 15 பரோட்டா நம்முடைய வயிற்றுக்குள்ள போயிருச்சுன்னா அந்த வயிறு என்ன? தண்ணியும் குடிக்க மாட்டா, ஒன்றும் குடிக்க மாட்டா. பின்ன நைட்டு சொல்லும், மம்மி வயிற்று வலி, ஐயோ என்னடா நைட்டு சாப்பிட்டது 15 பரோட்டா தண்ணி குடிக்காமல். இல்லை, lazy gluttons. இங்கு பார்க்கிறோம் பெருவயிற்று சோம்பேறிகள். Believers should not be like that anytime. விசுவாசிகள் நாம் ஒருபோதும் அவனமா இருக்க கூடாது. When we go to a function or anything, we put everything in our plate. We cannot even eat there. Everything in our plate, eat little and then throw away. நம் நிகழ்வுக்கு செல்லும் பொழுது எல்லாவற்றையும் நம்முடைய இலையில நாம் வாங்கி வைத்து விடுவோம், ஆனா கடைசில சாப்பிடாம நாம் வீணாக்கி விடுவதுண்டு. We should not living for eating and just eating for living. சாப்பிடுவதற்காக நாம் வாழுகிறதில்லை, வாழ்வதற்காக நாம் சாப்பிடுகிறோம். Eat as much as you want. உங்களால் எந்த அளவுக்கு இயலுமோ நீங்க சாப்பிடுங்க, அதுல தப்பு இல்ல. Their God is their stomach. அவருடைய தேவன் அவருடைய வயிறாய் இருக்கிறார். This is what false teachers do. இதுதான் கள்ள உபதேசிகள் செய்யக்கூடியதான காரியம். Number 2. இரண்டாவதாக you look into the next one. Their glory is in their shame. அவர்களுடையதான மகிமை அவர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Their glory that have been ashamed of. அவர்களுடையதான மகிமை அவருடைய வெட்கமாகவே இருக்கிறது. Listen very carefully. மிக கவனமாய் கவனியுங்கள். Listen, everybody listen to me. என்னை கவனமாய் கேளுங்கள். Being a pastor, ஒரு போதகராய் இருக்கிறேனா, என்னை வந்து பார்க்க எல்லாரும் என்ன வந்து பாத்துங்க. என்னை கொஞ்சம் பாருங்களேன். நல்லா என்ன பாத்துங்க. just don't look on my face and look on me. If I am coming
putting a jeans pant, one cut here, another cut here, another cut here, how it's look like? ஒரு போதகரா இருக்கிற நான் Ah, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அதுவும் எங்கெல்லாம் கிழிக்க முடியுமோ அங்கெல்லாம் கிழிச்சு ஒரு போதகரா ஞாயிற்றுக்கிழமை நான் வருகிறேன் என்று சொல்லி நீங்க வைத்துக் கொள்ளுங்க. then the pant I put. என் பேண்ட்டை எவ்வளவு கீழே இறக்கி போட முடியுமோ நான் கீழே இறக்கி போடுறேன். I'm a pastor. Shame on you. That is what the Bible says. நான் போதகரா இருக்கிறேன், அது வெட்கத்திற்குரிய காரியம். Believers should have a moderate dress, moderate way of behavior, moderate behavior walking in your own life. ஒரு விசுவாசிக்கு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், அந்தஸ்தாய் செயல்படக்கூடியதான ஒரு செயல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். Instead of giving glory to the Lord, they take praises for themselves. தேவனுக்கு மகிமை சேர்ப்பதற்கு பதிலாய் தாங்களே அந்த மகிமையை எடுத்துக்கொள்கிறார்கள். This is what many people in the Christendom doing. இதைத்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள். The Bible teaches. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The third one, மூன்றாவது காரியம், look into number 1, God is their belly. ஆண்டவர் அவருடைய தேவன் அவருடைய வயிறாய் Number இருக்கிறார். 2, whose இரண்டாவதாக glory in their shame, தங்களுடைய shameful thing. வெட்கத்திலே தங்களுடைய மகிமையை அவர்கள் The எடுத்துக்கொள்கிறார்கள். third one, மூன்றாவதாக they mind what? They mind earthly things. அவருடைய சிந்தை பூமிக்குரியவர்களை மாத்திரமே நோக்கி பார்க்கிறார். We are a saved people. Our thinking should be heavenly thinking. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் பரலோகத்திற்குரியவர்களை குறித்து சிந்திக்க கூடியதா இருக்க வேண்டும். Paul want that kind of lifestyle. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையினுடைய அந்தஸ்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் I விரும்புகிறார். have few reference, but I want you to read that. அதற்கு ஒரு சில வசனத்தை ஆதாரமாக வைத்திருக்கிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டும். Galatians chapter 4 verse 3. கலாத்தியர்கள் நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம். Every believers take it. Every believers take it. எல்லா விசுவாசிகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. If I take 10 more minutes, don't worry about it. நான் 10 நிமிடங்கள் மேல எடுத்துக்கொள்வேன் என்றால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். And look into that. Galatians chapter 4 verse 3. கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். படிச்சிருங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவனாയിരുന്നു ഞാൻ. Before accepting Christ, before when I was a child, when I was not known, Christ has called me. I was always under the elements of world. கிறிஸ்துவை நான் அறியாமல் இருந்த பொழுது இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு நான் அடிமைப்பட்டவனாய் இருந்தேன். Next verse. அடுத்த காரியம், the same chapter, அதே அதிகாரம், verse 9 to 11. அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். No explanation, read it. அதை விளக்குவதற்கு நேரமில்லை, வாசிக்க மாத்திரமே போகிறோம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி. Did you see that? பலனற்றதும் பலஹீனമായ ആ வழிபாடுகளுக்கு மறுபடியும் திரும்பி. Believers, விசுவாசிகளே, worldly people, what they practice, believers should not practice. விசுவாசிகள் உலகத்தார் நடைமுறைப்படுத்துகிறதை ஒருபோதும் விசுவாசிகள் செயல்படுத்தக்கூடாது. Next verse. அடுத்த வசனம், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. Did you see that word? Paul warns very clearly. இங்கு அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கக்கூடியதான காரியத்தை பார்த்தீர்களா? And you conduct the program just like a worldly people conduct and see the timing, good day, muhurta naal, all those things. That is what he says very clearly. வீட்டினுடையதான விழா எதுவா இருந்தாலும் விசேஷித்த நாளை பார்த்து நாம் செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? Believers, விசுவாசிகளே, the elements of that one should not repeat in your life. உலகத்தினுடையதான காரியத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்விலே பிரதிபலிப்பாய் இருக்க வேண்டாம். One more verse. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். Colossians chapter 2. கொலோசியர்கள் நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம். Verse 20, 21 and 22. அதனுடைய 20, 21, 22 வசனங்கள். Colossians chapter 2 verse 20 and 21 and 22. கொலோசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே,
தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. And it says that next verse, chapter 3, verse 1 and 2. மூன்றாம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை மேலானவைகளை சிந்திக்கணும். மேலானவைகளை, think about the things on above, not on earth. மேலானவைகளை நாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Read verse 2. அதனுடைய 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். not on the earthly things but things. Set your mind on things on above. உங்களுடைய சிந்தையை பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிறவர்களாய். I know believers, I have taken little more time. விசுவாசிகளே, நான் அறிந்திருக்கிறேன், நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். I want you to understand, that is why I ஆனால் explained நீங்கள் இதை that. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். And these kinds of false teachers with their God is their belly and their shame and is their glory, they mind earthly things. You should not go into that pattern. இந்த கள்ள உபதேசிகளுக்கு வயிறே அவருடைய தெய்வனாய் இருக்கிறார், அது மாத்திரமல்ல அவருடையதான வெட்கம் அவருடைய மகிமையா இருக்கிறது. இந்த பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் அதற்குள்ளே அகப்பட்டு விட வேண்டாம். A walk of maturity, ஒரு தேறின கிறிஸ்தவர்களாய் நீங்கள் நடக்க a வேண்டும். walk of watchfulness. ஒரு காத்திருந்து கவனமாய் காத்திருந்து நடக்கக்கூடிய நடக்க இருக்க வேண்டும். The third one I will மூன்றாவதாக finish it. Last two verse. கடைசி 2 வசனங்கள். Verse 20 and 21. அதனுடைய 20, 21 வசனங்கள். And he says, walk of heavenly citizen. பரலோக குடியுரிமையினுடையதான ஒரு அழைப்பிலே நாம் வாழக்கூடியவர்களாய் Verse இருக்க 20 வேண்டும். it says, அதனுடைய 20ஆம் வசனம் சொல்லுகிறது, our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Citizenship is very important. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் We are குடியுரிமை. Indians and Indian citizen. நாம் இந்தியர்களா இருக்கிறோம், இந்திய குடியுரிமை பெற்றவர்களா இருக்கிறோம். If you wanted to go to another country, you should have a passport. It will mention what citizen you are. நீங்கள் மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டுமா, பாஸ்போர்ட்ல உங்களுக்கு பதிப்பிக்கப்படும் நீங்கள் இந்தியா தேசத்தை சார்ந்தவர்கள். Now listen this word very clearly. இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள். Philippians, those who are living in that colony, they belong to Roman citizen. They were Roman. பிலிப்பிய பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் ரோம குடியுரிமை பெற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். Acts of the Apostle chapter 16 it says, don't take no அப்போஸ்தலர் time. நடபடி புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதை குறித்து பேசுகிறது. And they were living as a colony and they belong to Rome. They have local citizenship and they had Roman citizenship. பிலிப் என்கிறதான மக்களுக்கு உள்ளூர் குடியுரிமை இருந்தது, அது மாத்திரமல்ல ரோமர்களுடையதான குடியுரிமை தாங்கள் பெற்றிருந்தார்கள். That Roman citizenship is a high power citizenship. ரோம குடியுரிமை பெற்றிருந்தார்கள் என்று சொன்னா அவருடைய அந்தஸ்து அது மேலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தா All the privilege of Roman government they receive. They live in another ரோம country. அரசாங்கத்திற்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ எல்லா வாய்ப்புகளும் அந்த பிலிப்பிய பட்டணத்திற்கு கொடுக்கப்படும். Now Paul says, இப்பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், taking that step, அந்த ஒரு படியை வைத்து தான் சொல்லுகிறார், you are living in this earth, you are an earthly citizenship. நீங்கள் இந்த பூமியிலே வாழுகிறீர்கள், பூமிக்குரிய குடியுரிமை நீங்கள் But பெற்றிருக்கிறீர்கள். when you accept Jesus Christ, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு you have another citizen that is a heavenly citizen. உங்களுக்கு இன்னொரு குடியுரிமை இருக்கிறது, அது பரலோகத்தினுடைய குடியுரிமை. Those who accept Jesus Christ as their personal savior, their name is written in the book of life. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபர்களுடையதான பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Take Revelation chapter 20, வெளிப்படுத்தின புத்தகம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் verse 15. அதனுடைய 15ஆம் வசனம். Revelation chapter 20, verse 15. வெளிப்படுத்தின புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். ஜீவ புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Did you see that word very clearly? அந்த வார்த்தையை தெளிவாய் பார்த்தீர்களா? Those whose name is not written in the book of life, they will be in the eternal hellfire. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படாமல் இருக்கிறதோ
நித்திய நரகத்திலே அவர்கள் What தள்ளப்படுவார்கள். it mean by that? அதனுடைய அர்த்தம் என்ன? Not the Emmanuel Believers Fellowship in our record, your name is there, it will not give a license to go to heaven. இம்மானுவேல் விசுவாசனுடைய கூடுகையிலே நீங்கள் பதிவேற்றப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் இது அத்தாட்சி அல்ல, நீங்கள் பரலோகம் செல்லுவீர்கள் Some என்று. of you give, and most of you give the fellowship, membership fees. I changed the word fellowship contribution. அநேகர் நீங்கள் சபையினுடைய அங்கத்தினர் என்கிறதான தொகையை செலுத்துவதுண்டு ஐக்கியத்தினுடைய தொகை என்று சொல்லி நான் மாற்றி Not because you contributed and given tithe, you are not eligible to go to heaven. If your name is written in the book of life, how you can believe, how you can have the name written in the book of life? உங்களுடைய பேர் உங்களுடைய சபையிலே கொடுக்கப்பட்டதனாலே ஒருபோதும் பரிசுத்தமான இடத்திலே உங்களுடைய பேர் எழுதப்படுவதில்லை. You accept Jesus Christ, confess your sin. If anybody confess me, I will also confess. Confess your sin, accept Jesus Christ, your name is written in the book of life. அறிக்கை செய்கிறவர்கள் என்னை அறிக்கை செய்கிறவனை நான் அறிக்கை செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். யாரெல்லாம் அறிக்கை செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை தேவன் ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார். At the age of 15 I accepted Jesus Christ, he wrote my name in the book of என்னுடைய life. 15வது வயதிலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் தான் எழுதினார். Look, read one more verse. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். Luke chapter 10 லூக்கா எழுதின புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் verse 20. அதனுடைய 20ஆம் வசனம். Luke chapter 10 verse 20. லூக்கா எழுதின புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். படிச்சிருங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது ஓர்த்து சந்தோஷம். If your name is written in the book of life, rejoice together, not that you have done something, some Christian activity. ஏதோ ஒரு கிறிஸ்தவ நிகழ்வை செய்ததிலே பெருமிதம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னார் அதிலே சந்தோஷப்படுகிறோம். This morning let me tell you very clearly, all those who are sitting here, இந்த காலை நேரத்தில் இங்கு அமர்ந்திருக்கிற யாவருக்கும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். if you born in a Christian family, it doesn't go to heaven. If your name is written in the book of life, you are a heavenly citizen. நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததனாலே கிறிஸ்துவினுடைய குடியுரிமை பெற்றுகிறதில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே பரத்தினுடைய குடியுரிமை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். If you accept Jesus Christ, your name is written, you will be in heaven. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய குடியுரிமையிலே வாசம் பண்ணக்கூடிய ஸ்லாக்கியம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். That verse 21 it says. அதனுடைய 21ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. Read verse 21, I am finishing it. அதனுடைய 21ஆம் வசனத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். படிச்சிருங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தோடு ஒப்பாக மறுரூபமாற்றப்படும். Did you see, believers? You have to say hallelujah together. This lowly body will be turned into the glorious body. All those who believe in the name of Jesus Christ. விசுவாசிக்கிறவர்கள் இந்த சரீரமானது மறுரூபமாக்கப்படும் என்கிறதான ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கட்டும். It is written that verse. அந்த வசனத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Lowly bodies, lowly means all full of sickness, all kinds of things, weakness. It will be turned as a glorious body if you believe in the name of Jesus Christ. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் வியாதி நிறைந்த இந்த சரீரமா இருக்கட்டும், அந்தஸ்து குறைந்த இந்த சரீரமா இருக்கட்டும், அது மறுரூபமாக்கப்படும். That is an expectation of every believer. அதுதான் ஒவ்வொரு விசுவாசியுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. Eagerly waiting for the coming of Jesus Christ so that our transformation may take place. இயேசுனுடைய வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன். நான் மறுரூபமாக்கப்படுவதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறேன். How many of you believe that? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. That is what our hope. அதுவே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. But let me tell you one thing very ஆனால் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். If your name is not written in the book of life, eternal hellfire. If your name is written in the book of life, and the eternal glorification, and that is the work completed, sanctification completed there. உங்களுடைய வாழ்க்கை நித்திய புத்தகத்தில் எழுதப்படவில்லை என்று சொன்னால்
நித்திய நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். நித்திய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நித்திய வாழ்க்கையிலே பிரவேசிக்கக்கூடியதான ஸ்லாக்கியம் In தேவன் verse உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 21 it is written, அதனுடைய 21ஆம் வசனத்திலே He சொல்லப்படுகிறது, is able to do that. அவரால் எல்லாவற்றையும் தமக்குள் கீழ்ப்படுத்தி செய்ய He is முடியும். able to subdue all the things, change your bodies, and something great which will take place. அற்பமான சரீரத்தை அவர் மகிமையாய் அவரால் மாற்ற முடியும். He is able to save you. அவரால் உங்களை ரட்சிக்க ஆகும். If anybody comes to him, he will able to forgive your sin and remember no more. யாரெல்லாம் அவருக்கு நேராக வருகிறீர்களோ உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அதை ஒருபோதும் நினைவு கொள்வதில்லை. In Hebrews chapter 2 verse 18 it is written, he is able to aid us, help us. He is able to help us. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் நமக்கு உதவி செய்கிறார். Jude verse 24 says he is able to keep us. யூதாவினுடைய புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவர் நம்மை காத்துக் கொள்வார் என்று He is பார்க்கிறோம். able to subdue, he is able to save, he is able to aid, help you, and he is able to keep you from falling. நீங்கள் வழுகி வீழாதபடிக்கு அவர் உங்களை காத்துக் கொள்வார். You know what Psalms 48 verse 14 says? 48ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம் என்ன This சொல்கிறது? God is our God. இந்த தேவன் நம்முடைய தேவன். This God is our God. இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் கடைசியாக இந்த தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள என்னென்னைக்கும் சதா சதாகாலமும் காலங்களிலும் நம்முடைய தேவன். Did you see that very clearly? அந்த வார்த்தை தெளிவாய் பார்த்தீர்களா Believers, விசுவாசிகளே? is that God is your God? அந்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறாரா? Do you walk of mature? ஒரு தேறின கிறிஸ்தவர்களாய் நீங்கள் நடக்கிறீர்களா? Do you walk watchfully? ஒரு காத்திருப்போடு ஒரு கவனத்தோடு கூட நீங்கள் Do you கவனமாய் walk of an வாழ்கிறீர்களா? heavenly citizen? பரலோக குடியுரிமை கொண்டவர்களாய் நீங்கள் நடக்கிறீர்களா? Christ-like character. கிறிஸ்துவுடைய This குணாதிசயம் is my இருக்கிறதா? humble request for every இது believer. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய Let விசுவாசிகளுக்கு. you walk according to the scripture as the scripture says. பரிசுத்த வேதாமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வண்ணம் வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் இருப்போம். Let his name should not be blasphemed through your life. அவருடைய நாமம் உங்களுடைய செயலி நிமித்தமாய் ஒருபோதும் தூஷிக்கப்படக்கூடாது. Let's close our eyes. இருந்த வண்ணமாய் கண்களை Every one of you. யாவரும் தலைகளை I தாழ்த்துவோம். know I have taken a little more time, கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துவிட்டு but the நினைச்சு word of கொண்டிருக்கிறேன். God was to teach that was needed. ஆனால் நமக்கு தேவையான காரியத்தை வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. Is your life is a walk of mature? உங்களுடைய வாழ்க்கை ஒரு தேறின ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? Are you walking watchfully, a walk of watchfulness? கவனமாய் காத்திருந்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? A walk of heavenly citizen? ஒரு பரலோக குடியுரிமை கொண்டவர்களாய் நீங்கள் நடக்கிறவர்களாய் Tell to the இருக்கிறீர்களா? Lord. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, Lord, help me that I may be a mature person. ஆண்டவரை தேறின கிறிஸ்தவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கர்த்தரை பார்த்து Help சொல்லுங்க. me that I may be watchful, follow the things which I should follow the things which I am not supposed to follow. ஆண்டவரை பின்பற்ற வேண்டியதான காரியத்தை நான் பின்பற்றக்கூடாத காரியத்தை நான் விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்க. Help me that my citizenship is in heaven, looking for that things above, not on the earth. என்னுடைய குடியுரிமை பரத்தினுடைய குடியுரிமை, என்னுடைய எண்ணங்கள் மேலானவைகளே சிந்திக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Merciful Lord, loving heavenly Father, கிருபையாய் இறங்குகின்ற எங்கள் அன்பின் பிதாவே, thou may speak through thy word continuously. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட தொடர்ந்து Bless every பேசுவதற்கு believer. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியையும் If there ஆசீர்வதிங்க. is anybody who is sitting here, their name is not written in the book of life, they may accept you and they may be citizenship of இந்த heaven. இடத்துல அமர்ந்திருக்கிற யாராவது தங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யுங்க. Send us with thy joy and peace. உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் அனுப்புங்க. Bless our going and coming. உம்முடைய வருகை போக்கை நீர் Bless ஆசீர்வதிங்க. the examination of children. ஆண்டவரே மாணவருடைய தேர்வு நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. Thank you for listening my prayers. என்னுடைய ஜெபத்தை கேட்டதனால் உமக்கு In ஸ்தோத்திரம். Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடித்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழுவது போலாகிறது. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit
be with us both now and forever and ever. Amen. Amen. Once again, thank you very much. May God bless you. My folded hand for you. Continuously live according to the word of God. வந்தமைக்கு Thank you நன்றி. very much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் இரு கரங்களை கூப்பி உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.